faith. இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது எப்படி நாம இந்த faith exercise பண்றது? இந்த adversity moments of adversity எப்படி நம்ம faith exercise பண்றது? ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. இந்த faith-ஓட நம்ம எப்படி இதை எக்ஸர்சைஸ் பண்றது? மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ நல்லா கவனிங்க. நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன்னா விசுவாசம் உள்ளவர்கள் செய்கிற ஒரு வேலை என்னன்னா ஜெபம் பண்ணுவோம். இல்ல சொல்லுங்க, என்ன செய்வாங்க? கத்தி கூப்பாடு போடுறது இல்ல, ஜெபம். Faith draws you to prayer. தேவ சமூகத்துல நம்ம போய் விழ வைத்து ஜெபத்துக்கு நேரா நடத்துறதுதான் விசுவாசம். தேவனுடைய முகத்தை தேட வைக்கிறது தான் விசுவாசம். இன்னைக்கு அநேக வழியில நம்ம பிரச்சனையை பார்த்த உடனே நம்ம தேவனுடைய முகத்தை தேடுறதை விட்டுட்டு அநேக வழியில மனிதனுடைய முகத்தை தேட போயிடும். அதுதான் ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாரு. உண்மையான விசுவாசம் இருக்கா? என்ன தேடுவியா? மனுஷனை தேடுவியா? நம்ம கர்த்தருடைய முகத்தை தேட பண்ணுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானா எனக்கு தெரியும். தேவன் காற்றையும் கடலையும் அமர பண்ண தேவன் வல்லவர். You can survive through adversity. அநேக வேளையில பிசாசானவன் நம்மளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யறது என்னன்னு கேட்டா ஜெபத்தை தான். ஜெபம். இயேசுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கு ராத்திரி அவரை பிடிக்க போறாங்க. கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை கேட்டார், என்னோடு 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆனா அந்த 1 மணி நேரம் ஜெபத்துக்கு அவங்க என்ன பண்ணல? அவங்க சம்மதம். அவங்க நித்திரை மயக்கமாக மாறி. நல்லா கவனிங்க. அங்க இருந்த 11 சீஷர்கள் ஒருவர் கூட இயேசுவோடு ஜெபிக்கிறதுக்கு அவங்க தங்களை விட்டு கொடுத்தாங்க. ஜெபித்த ஒரே ஒருத்தர்னா இயேசு மட்டும்தான். சோதனை வந்தபோது, டே ஆஃப் அட்வர்சிட்டி அவங்களை தாக்கும் போது நின்று பிடிச்சவரும் இயேசு மட்டும்தான். மற்ற எல்லாரும் படி போயிட்டாங்க. ஒருவர் ஆளும் நிக்க முடியல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவை பாத்தீங்கன்னா பட்டயத்தை வச்சிருக்காங்க. பட்டயம் ஒண்ணு சாதிக்க முடியும். பாவம் ஒருத்தர் காது போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி ஒண்ணு சாதிக்க முடியும். ஆனா இயேசுடைய பட்டயம் இல்லை, ஜெபம் இல்லை. அந்த ஜெபத்தினாலேயே அவர் என்ன செய்தார்னா அவ்வளவு பெரிய ஒரு அட்வர்சிட்டியை அவர் தாண்டி ஜெயமாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். மற்றவங்க ஓடிதான் ஓடினாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து காலம் அப்படின்றத நம்ம சந்திக்கிறதுக்கு ஜெபம் அவசியம். இதுல ஜெபம் அப்படின்னும் போது நிறைய பேர் they start praying after the problem. இங்கதான் பிரச்சனை. Jesus taught us not to pray after the problem has arrived. Jesus taught us to pray even before the problem arrives. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆபத்து காலம் வந்த பிறகுதான் ஆண்டவர் எமர்ஜென்சி நம்பர் மாதிரி கூப்பிடுறோமே தவிர இயேசு சொன்னது போல ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க, அப்போ சோதனை காலத்துல நீங்க ஜெயிப்பீங்க. இன்னைக்கு நமக்கு அந்த ஜெபம் தேவை. நீ நிறைய பேர் நம்ம எமர்ஜென்சி நம்பர் மாதிரி பிரேயர் யூஸ் பண்றோம். அங்கதான் நம்ம செய்யணும். ஏன்னா நமக்கு பிரச்சனை வந்தப்பதான் ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்றோம். அது வரைக்கும் நமக்கு ஜெபம் அவசியம் இல்லாம போயிடுது இல்லையா? நம்ம ஆண்டவற்றை எந்த உறவோ எந்த ஒரு நேரமோ நம்ம செலவழிக்காம விட்டுட்டு ஆபத்து நேரத்தில் கூப்பிடுறோம். அநேக வேளை இட் இஸ் பிகம் டூ லேட். நமக்கு அந்த சந்திக்கிறதுக்கு பலன் இல்லாம போயிடும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அப்படின்னா ஜெபிக்கிறதுக்கு இந்த டாபிக் அந்த டாபிக்லாம் கிடையாது. Pray for anything, pray for everything. எல்லாவற்றுக்காக. சில வேளை நம்ம என்ன பண்றோம்னா சில ஏரியாஸ்லாம் ஆண்டவர்லாம் சொல்ல வேண்டியது நம்மளே பார்த்துக்கலாம் நினைக்கிறோம் இல்ல.
You have compartmentalized areas in our life. We think, oh, I can do this with my strength. இதுக்கெல்லாம் ஆண்டவர் தொந்தரவு பண்ண வேணாம் நினைக்கிறேன். அவர் எவ்வளவுதான் தொந்தரவு பண்றாரு, அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரென்த்ல, நம்ம அனுபவத்துல, நம்முடைய கரிஸ்மா வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கிறோம். That is where we utterly fail. வேதம் சொல்லுது எல்லாவற்றுக்காச்சும் pray for everything. அதான் வேதம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம். Pray without ceasing. Pray for everything. Pray for everyone. எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். Pray all the time. எல்லா சீசன்லையும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாவற்றுக்காகவும் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் அதுதான் உண்மையான விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். உண்மையான விசுவாசம் அப்படிதான் இருக்கு. அதான் அந்த டெஸ்ட். யோபுட்ட எந்நேரமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அந்த ஒரு சுபாவம் அவனுக்கு இருந்ததுனால அட்வர்சிட்டி அவனை ஷேக் பண்ணவே முடியாது. அவனை ஷேக் பண்ணவே முடியாது. எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் he was able to stand. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எமர்ஜென்சி நம்பர் மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த ஃபெய்த்துக்கு ரூட்டடா இல்லாம நம்ம இருக்கிறோம். ஜெப வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்ம கிருபையா தரணும். அப்போ எவ்வளவு பெரிய அட்வர்சிட்டி வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், முகம் கொடுத்து நிற்க முடியும். Lord, give me that prayer that will be unceasing, that will be for everything, for everyone at all times. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்கு தாங்க. Whether it's a small thing, the silly thing, the easy thing, என்னால முடியும்னு சொன்ன காரியங்களை கூட என்னால இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும், கொஞ்சம் இல்லை எல்லாவற்றையும், எல்லாவற்றுக்காக ஜெபம். நிறைய வழியில நாம வந்து சில காரியங்கள் ரொம்ப பழக்கப்பட்டுட்டோம், ரொம்ப அனுபவப்பட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் அது வந்து ஆண்டவர் தேவையில்லைன்னு நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செய்வார். Trust in the Lord with all your heart. Do not lean on your own understanding. In all your ways acknowledge Him, and He will direct your path. It's not about some ways acknowledge Him, rest you take care. Be சொல்லுங்க. In all your ways. And the true faith அப்படின்றது totally grounded on Jesus. Always resorting to Him, running to Him, resting on Him. Whether it is the most easy or the most difficult, Lord, I trust you. I trust you with all my heart. Yes, என்னாலே எல்லாம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பார்ட்ட வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கோம், எத்தனை பார்ட்ட நாமளே ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு தைரியம் சொல்லணும். யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நிறைய ஏரியாஸ் நம்ம கையில வச்சுட்டு அந்த இடத்துல பிரச்சனை வந்தா மட்டும் தான் ஆண்டவர் இருக்கும். அது வரைக்கும் I know how to do this. I know I've been there. அப்படி இல்ல, இயேசு வந்த படகிலேயும் கடல் வந்து பிரச்சனை கொடுக்கும். ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு சொல்லிக் கொடுத்த பாடம் விசுவாசத்துல பலமுள்ளவங்க. நிறைய பேருடைய ஃபெய்த் வந்து சீசனல் ஃபெய்த்தா இருக்கு. நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சீசன்ல ரொம்ப பக்தி பரவசமாயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா, எக்ஸாம் சீசன்ல எல்லாரும் ஃபுல்லா ப்ரேயர் மோட்ல தான் இருப்பாங்க. இவங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க, பாஸ்டர் பார்த்து ப்ரேயர் பண்ணிடுவாங்க, ப்ரேயர் செல்ல வந்து ப்ரேயர் பாயிண்ட் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுவும் சில பேருக்கு நாளைக்கு ரிசல்ட் வரும், ப்ரேயர் பண்ணுங்க, மாற்றி இது போட்ட கூடாது, ப்ரேயர் பண்ணிடுங்க. இந்த சீசன் முடியட்டுமே, அவனுக்கு ப்ரேயர் வந்து ஷெல்ஃபுக்கு போயிடும். இந்த சம்மர் க்ளோத்ஸ் மாதிரி, இந்த வின்டர் க்ளோத்ஸ் மாதிரி சீசன் தூக்கி வச்சுருவாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி தான் நிறைய பேரோட லைஃப் இல்லை. Faith should always keep burning. அதுக்கு இடைவிடாமல் ஜெபம். ஹல்லேலூயா.
ரெண்டாவது, ஆபத்து காலத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம எப்படி ஆயத்தமாக? மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்தது, காற்று அடிக்கிறது, வீட்டின் மேல் மோதியும் விடவில்லை. ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. ரொம்ப அழகா இருக்கு வசனம். இந்த சம்பவம் மேல சண்டே ஸ்கூல்ல இருந்து தெரியும். 2 பேர் வீடு கட்டுறாங்க, வைஸ் மேன் அண்ட் தி ஃபூலிஷ் மேன். இல்லையா? புத்திமான் புத்தி இல்லாதவன். 2 பேர் வீடும் வெளியில பார்க்கும்போது ஒரே மாதிரி சிமிலரா தான் இருக்கு. 2 பேர் வீட்லயும் ஒரே எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் தான் வந்து அட்டாக் பண்ணுது. 2 பேர் வீட்லயும் காற்று வருது, மழை வருது, வெள்ளம் வருது. இல்லையா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறதுனால God is not going to keep you exempt from some problems. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், நான் கிறிஸ்தவன், நான் இயேசு ரத்தத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், எனக்குலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வராது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய டிசெப்ஷன். ஒரு புத்தி இல்லாதவனுடைய வீட்டுல என்ன பிரச்சனை வந்ததோ அதே பிரச்சனை யார் வீட்டுல வந்தது? புத்திமான் வீட்டுல வந்தது. அநீதிமான் மேல எந்த சூரியன் உதிக்கிறதோ அதே சூரியன் தான் நீதிமான் மேல உதிக்கிறது. நீதிமான் மேல எந்த மழை பெய்யுதோ அதே மழை தான் அநீதிமான் மேலேயும் பெய்ய போகுது. there is no difference. நீங்க தயவு செய்து இதுல நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஒரு பேருக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா, எனக்கே இப்படி நடந்துச்சு, எனக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கே அப்படி நடந்துச்சு. நீ புத்திமானா இருந்தாலும் சரி, புத்தி இல்லாதனாலும் சரி, காற்று வரும்போது, மழை பெய்யும் போது, வெள்ளம் வந்து மோத போகுது. அதுல வந்து நோ ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ். எல்லாருமே ஒரே பிரச்சனை, எல்லாரும் சந்திக்க போறதுதான். நமக்குன்னு தனியா சூரியன் உதிக்க போறது இல்லை, நமக்குன்னு தனியா மழை வர போறது இல்லை. we are going to face the same issues. நான் இதை வந்து சிம்பிளா விளக்கணும்னா, இந்த காற்று மழை வெள்ளத்தை நான் சிம்பிளா விளக்கணும்னா இப்படி சொல்ல முடியும். காற்றுன்றது அனுதினமும் வீசுறது. வாழ்க்கையில அனுதின பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. மழைன்றது அனுதினமும் வராது, அது ஏதோ ஒரு சீசன்ல இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான். வாழ்க்கையில சீசனல் ப்ராப்ளம்ஸ் சிலது இருக்கு. அந்தந்த சீசனுக்கு வயசுக்கு அது ஒரு ப்ராப்ளம். 3வது வந்து வெள்ளம். இது டெய்லியும் வராது, சீசன்லயும் வராது, சொல்லாம வரும். அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையில 3 வகையான ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம். ஒரு பசுத்துவானி விதமாய் சொன்னாரு, we all go through problems அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, there are some of us who have just come out of a problem. இப்பதான் நான் ஒரு பிரச்சனையில இருந்து வந்திருக்கிறேன்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க. and there are others who will say I am going through a problem. இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க, நான் பிரச்சனை வழியா போயிட்டு இருக்கேன். and the rest of us will say I am waiting for the next problem to arrive. மீதி உள்ளவங்க அடுத்த பிரச்சனை வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பிரச்சனையில இருந்து யாருக்குமே எக்ஸம்ஷன் கிடையவே கிடையாது. காற்று வரதான் போகுது, மழை வரதான் போகுது, வெள்ளம் வரதான் போகுது. ஆனா இங்க எந்த வீடு நின்னுச்சுன்னு கேட்டாங்க, இவ்வளவு அட்வர்சிட்டி நடுவுல எந்த வீடு உறுதியா நின்றதுன்னு கேட்டாங்க, unaffected by all this. ஏன் சொல்றாரு? என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய. என்ன காற்று வந்தாலும் மழை வந்தாலும் எல்லாமே வந்து போதனை விட nothing but shake him. எப்படி? அதான் சொன்னேன், if you have faith you can face your adversities. விசுவாசம் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து காலத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, if you follow God's word, தேவனுடைய வார்த்தை சொல்லுவதின்படி நாம் வாழ்வோமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அன்ஸ்கேத்டா நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Following God's word. Following God's word. 119 சங்கீதம் 165 வசனம். வேதத்தை நேசிக்கிற மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறோம்.
முதலாம் சங்கீதத்துல 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான், காலத்தில் கனியை தருவான், இலை உதிராத இருக்கிற மரத்தை போட்டிருப்பான். செய்வது எல்லாம், எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து அவன் மேல மோதனை விட அவன் செய்யறதெல்லாம் committed to God's word. இந்த committed to God's word என்றது நம்ம வாழ்க்கையில அஸ்திவாரமா நம்ம வச்சிருக்கோம். நிறைய பேர் இன்னைக்கு பைபிளை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து லாட்டரி சீட் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நாள் திறக்க வேண்டியது, அன்னைக்கு நான் வாக்குத்தத்தம் பார்த்துட்டேன். டக்குன்னு திறக்க வேண்டியது, இன்னைக்கு ஆண்டவரோட பேசிட்டா இருக்கிறது. இது அல்ல. அதான் ஒரு முறை ஒருத்தன் இதே மாதிரி தான் ஆண்டவரை இன்னைக்கு என்னோட பேசுவோம், டக்குன்னு திறந்தாங்க. திறந்த உடனே யூதாஸ் தாங்க கொண்டு சேர்த்தாங்க. ஐயோ என்ன இந்த மாதிரி விஷயம் திருப்பி போனேன். சரி திருப்பி ஜோம் பண்ணிட்டு திறந்தாங்க. செய்கிறதை சீக்கிரமாய் செய்யணும். ஐயோ என்னங்க இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறேன், இப்படிலாம் பேச மாட்டேன். வேத வசனத்தை நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு நாம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஆண்டவர் அதை வைக்கல. அது நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக, தீபமாக, அனுதினமும் நம்ம வாழ்க்கையை நடத்துகிற ஒரு காரியமாக கத்த மாற்றம். இந்த வாசிக்கிறோம், இந்த வசனத்தை கேட்கிறவங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையின் மேல் ஆழமாய் அஸ்திவாரம் போட்டு அதன் மேல வீட்டை கட்டுறாரு. அப்படின்னா it takes so much of effort to just build his life on God's word. கண்மலையில் எப்படியா அஸ்திவாரம் போட்டு பார்த்துருக்கீங்களா? சின்ன விஷயமா அது? இந்த ஊர்ல எல்லாம் எங்க திருநாள் மணல் தானே. மணல் அஸ்திவாரம் போடுறதை விட கண்மல்ல அஸ்திவாரம் போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுல ஆழமா தோன்றதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது 2000 வருஷத்துக்கு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட் இன்னைக்கு இல்லை, ட்ரில்லிங் மிஷின்ஸ் இல்லை. அந்த டைம்ல சொல்றாரு, கண்மலையின் மேல ஒரு அஸ்திவாரம் போடுறாங்க, ஆழமாய் தோன்றும். கண்மலை எவ்வளவு டைம், எவ்வளவு எஃபர்ட், எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்திருந்தா ஒரு மனுஷன் ஆழமா தோன்றும். வேத வசனத்தை மேற்போக்காக நம்ம வந்து பூசுறது இல்லை. அந்த வேத வசனங்களை ஆழங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நான் வாழணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மனுஷன் உறுதியா நிக்கிறான் பாருங்க. அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அட்வர்சிட்டி வந்தாலும் அவன் நின்று பிடிக்கும். நிறைய பேர் நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி கையாளுறோம்னா, எனக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அன்னைக்கு கூட இயேசு கேட்டார் இல்லையா, என்னப்பா நீங்களும் போய் விட மறந்தா இருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ரொம்ப கடினமான உபதேசம், இதெல்லாம் யாரும் நிறைவேற்றுவாங்க, யார் கை கொள்வாங்க, நீ கூட போயிடலாம். அப்போ வேத வசனம்ன்றது நிறைய பேருக்கு வந்து அது கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு பிலிக்ஸ் சொன்னாங்க இல்லையா பவுல்கிட்ட, அவன் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேச ஆரம்பிச்ச உடனே இன்னொரு முறை நான் சமயம் வாய்க்கும் போது உன்னை அழைப்பேன். இப்ப வேணும், ஏன்னா அவனுக்கு இன்கன்வீனியன்ட் ட்ரூத் ஆயிடுச்சு. நம்முடைய வேத வாக்கியங்களை நாம எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து நிற்கும் போது, அட்வர்சிட்டி எவ்வளவு கடினமா இருந்தாலும் நான் நிற்க முடியும். திரும்ப சொல்றேன், let me repeat this. வேத வசனம் கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே ஆழமாய் தோண்டி நாம வசனத்தின்படி வாழ நம்ம தீர்மானம் பண்ணா, பிரச்சனைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் நம்மளால நின்று பிடிக்க முடியும். உண்மை. கன்வீனியன்ஸ்க்காக பைபிளை யூஸ் பண்ணக்கூடாது. பைபிளுக்கு நம்மளை கமிட் பண்ணும்போது என்ன அட்வர்சிட்டி வந்தாலும் நின்று பிடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 1:4. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிப்பது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மேற்கோள் காட்டி கடந்து போறேன். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தை காண்பிக்கிறது நிமித்தம் நாங்கள் கர்த்தருக்கு உங்களுக்கு நன்றி கர்த்தருக்கு உங்கள் நிமித்தம் நன்றி சொல்றோம். First we talked about faith, putting our trust in Jesus. இரண்டாவது the word of God, following it with all our heart. முழு இதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதனால் நமக்கு கிடைக்கிற
ரெசிலியன்ஸ். நம்மளால எவ்வளவு துன்பத்தையும் நம்மளால சகிக்க முடியும். மூன்றாவது பேஷன்ஸ், பொறுமை. நீங்க படுற சகல உபத்திரவங்களையும் சகல விதமான துன்பங்களையும் பொறுமையை நீங்க காண்பிக்கிறீங்க. பேஷன்ஸ், பேஷன்ஸ். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் இங்கிலீஷ்ல 12ஆம் வசனம், தமிழ்ல 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சோர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாய் இருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ சகித்துக் கொண்டிருந்ததையும் பொறுமையாய் இருந்ததையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். பொறுமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பைபிள் கொடுக்குது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மனித விடுங்க, யாக்கோபின் நிருபம், ஜேம்ஸ் சாப்டர் 5 and verse 11. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். பொறுமை எல்லா இடத்திலும் முக்கியப்படுத்தப்பட்டது. பொறுமை. கடைசி ஒரு வசனத்தை மேற்கொள்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமை உடனே பலன் கொடுக்கிறாங்க. எப்படி பலன் கொடுக்கிறாங்க? இதுக்கு முன்னால உள்ள நிலங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கற்பாறை மேல் விழுந்த நிலம், முட்கள் இடத்துல விழுந்த நிலம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா உடனே ரெஸ்பான்ஸ், உடனே சந்தோஷப்பட்டாங்க, உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பிரச்சனை, உபத்திரம், வெயில், முள்ளெல்லாம் குத்துன உடனே எவ்வளவு வேகமா வந்தாங்கன்னா அவ்வளவு வேகமா ஓட்டாங்க. ஆனா சில பேர் இருந்தாங்க நல்ல நேரத்துல பொறுமையா பலன் கொடுத்தாங்க, அவசரமே படல, பேஷண்ட், waited for God's time. அவங்க வேகமா ஓடாம நின்று பிடிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும். எதை பத்தி பேசுனா, காத்திருப்பா, பொறுமையாயிரு. நம்ம வாழ்ற உலகமே நமக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கல, அவசரத்தை தான் சொல்லிக் கொடுக்கும். We want instant successes, and sometimes we fail to realize that those instant successes don't guarantee constant success. God, what I say? Instant successes சொல்றோம். நீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட இந்த ஒரு டிசீஸ் உள்ள வந்துருக்கு. claim it, get it அப்படின்ற மாதிரி. உடனே நீங்க சொன்னா, இன்னைக்கு ஆசைப்பட்டனா, இன்னைக்கு ஜெபம் பண்றேன், நாளைக்கு வந்துடும். இன்ஸ்டன்டா அப்படியே வளரணும், இன்ஸ்டன்டா அப்படியே மேல வரணும். இந்த மாதிரி இன்ஸ்டன்டா எழுதுறவங்க நிறைய பேர் கான்ஸ்டன்டா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த ரெசிலியன்ஸ் அவங்க வளர்க்கல இல்லையா? ரொம்ப பேம்பர்டா இருக்க விரும்புறாங்க. they want to do it everything swiftly and they don't go through the processes. ஆனா வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறதுனா பொறுமையா இருப்பாங்க, பொறுமையா இருக்கு. ஒவ்வொரு படியா கர்த்தர் நடத்தட்டும், அவசரம் வேண்டாம். நிறைய பேர் நம்ம கத்துட்டு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உடனே செய்யுங்க, இன்னைக்கே செய்யுங்க, நாளைக்கே செய்யுங்க, அவசரப்படும். நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கோம், ரொம்ப விசுவாசத்தோட கட்டுறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு, அதிசயமா நடத்துறாரு, குறைவுன்னு வைக்கல, நன்மையா நடத்தி இருக்கிறாரு. கர்த்தர் சித்தமா அடுத்த வருஷம் முடிச்சிருவோம்னு எதிர்பார்த்து ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சிரும் நாங்க எதிர்பார்ப்போம். கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்காரு. நிறைய வெளியில இது ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் வந்தா 7 years கட்டி முடிக்கும். ஆண்டவர் தராம இல்லை, எல்லாத்தையும் சந்திக்கிறது, ஒரு குறைவு இல்லை, ஒரு பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. ஆனா கர்த்தர் கிருபையா நடத்துறாரு. ஆனா நிறைய விட பாஸ்டர் இதெல்லாம் எடுத்து நடத்தணும் சொல்ற, எப்படி ஜோம் பண்ணி கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க, மொத்தமா கொடுத்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் நாங்க முடிச்சுட்டு போயிடுவோம். எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காத்து எடுக்க உட்காந்துருக்கணும்? இதுல வேற நிறைய பேருடைய கிரிட்டிசிசம், இதெல்லாம் கேட்கும்போது ஆண்டவரே இதெல்லாம் மொத்தமா கொடுத்தா நல்லா கொடுக்குறீங்க, மொத்தமா பேக்கேஜ் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா, அதுவும் விடாது முடியும், முடியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் வேலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
in this journey of over 6 years, one thing God has taught me is to be patient. பொறுமையாக ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் உண்மையாப்பா. எனக்கு தெரியும், நான் உண்மையா சொல்றேன். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த லார்ட். ஆண்டவர் வந்து இந்த பில்டிங்ல வந்து சர்ச் அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்ம சொல்றோம்ல மகா பெரிய அதிசயங்களை செய்கிறார் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த சர்ச்ல கிரியை செஞ்சு எங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரே நாள்ல பேக்கேஜ் பண்ணி கொடுத்து எங்களை கட்ட வச்சிருந்தாருன்னா என் விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிறைய பேர் வந்து. ஆனா இந்த 6 இயர்ஸ் ஜேர்னில சர்ச்சு கட்டப்பட்டுச்சோ இல்லையோ ஆண்டவர் எவ்வளவு ரொம்ப கட்டிட்டாரு. We have got real resilience. என்ன பிரச்சனை வந்தாலும் today I can go to bed in so much of peace. ஒரு அமைதி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் முகம் கொடுத்து அதை சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். And I'm very thankful to the Lord that things didn't happen very instantly. It just didn't happen overnight. I really am thankful to God for doing that. இன்னைக்கு ஊழியத்தில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள், காரியங்கள்லாம் நடக்கும்போது ஆபத்து காலத்திலும் சோர்ந்து போகாம ஓடுறது கர்த்தர் கிருபையா இருக்க மாதிரி. அதுக்கு தேவை நம்ம டெவலப் பண்ண வேண்டிய பேஷன்ஸ், வெயிட்டிங் ஆன் த லார்ட், வெயிட்டிங் ஆன் த லார்ட். எதற்காக நம்ம கர்த்தருக்கு வெயிட் பண்ணலாம் தெரியுமா? நான் நினைக்கிறேன் நம்ம வேதம் நமக்கு சொல்ற ரோமர் 8:28 அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. எப்படி பாஸ்டர் நான் பொறுமையா இருக்கிறது கேட்டா, because I know that God will work it out for my good. அதனால நான் பொறுமையா இருக்கேன். I'm not in a rush. I know God will make all things beautiful in His time. அவருடைய காலத்தில் சகலவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்கிறார். அதனால நான் அவசரப்படாத, நான் பொறுமையா இருக்கேன். அவருடைய காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் திருப்பி அளிக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இந்த செய்தி, நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு அட்வர்சிட்டி உங்க வாழ்க்கையில இருக்கலாம். எப்படி இதெல்லாம் வெளியே வர தெரியல பாஸ்டர், நான் எனக்கு அடுத்த நிமிஷத்துல யோசிக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. என்னை சுற்றி இருக்கிற அந்த மேகங்கள்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப பயப்படுறேன். என்னுடைய பர்சனல் லைஃப் பத்தி, என்னுடைய கெரியர் பத்தி, என் ஃபேமிலி பத்தி, என்னுடைய ஃபியூச்சர் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. எப்படி நான் ஆன்சர் பண்றது, எப்படி நான் ஃபேஸ் பண்றது? சம்டைம் ஐ ஃபீல் வெரி வீக். சில பேர் இந்த வீக்னஸ் வந்து அந்த அட்வர்சிட்டின்ற விண்ட் நம்ம மேல ப்ளோ பண்ணும்போது லூஸ் ஆர் ஸ்லீப். இதெல்லாம் அப்படியே இந்த சீலிங்கே பார்த்துட்டு என்ன இப்படி பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டோமே. நம்ம சில வீடுகளில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ராத்திரியெல்லாம் பேசலாம், இப்படி போய் மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி நடக்க போகிறோம், எப்படி முடிய போகுது, எப்படி நடக்க போகிறோம், இது எப்படி கொண்டு செல்ல போகிறோம், அலையை பார்த்துட்டு காற்றை பார்த்துட்டு நம்ம ரொம்ப பயந்துடும். மழையை பார்த்துட்டு வெள்ளம் வந்து மோதும் போது I don't know what's going to happen. ஆண்டவரோடு பேசுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிவிடும். நம்ம பலன் குறுகக்கூடாது, பலன் இன்னும் அதிகரிக்கணும். பலத்தின் மேல் பலன் சீயோனுக்கு திரும்பி வருவாங்க. பலத்தின் மேல் பலன் வர வழி என்ன? 3 காரியம். முதலாவது விசுவாசம் உள்ள ஜெபம். சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். 2வது வேதத்தின்படி வாழ அர்ப்பணம். வேதத்தின்படி வாழுவேன், அவர் வசனத்தையே பின்பற்றுவேன், அதன்படி செய்வேன். 3வது பொறுமையாய் காத்திருப்பேன். 3 காரியங்களை நம்ம வாழ்க்கை அஸ்திபாரப்படுத்துவோம். ஆனால் எனக்கு தெரியும், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பயப்படவே மாட்டோம், தைரியமா இருந்தாலும். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், கர்த்தருக்காய் காத்திருந்து தேவன் மேல் விசுவாசம் உள்ள வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு முடிவிலே இடத்தை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. இயேசுவே, பேசின வார்த்தைக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொரு இருதையும் நீ கொழுந்து தெரியட்டும். எத்தனையோ அட்வர்சிட்டிஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம். Lord, we cannot cancel the adversities. We cannot avoid them.
none of these adversities are going to be exempt for us. எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் முன்னேறி போவது எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதித்து விசுவாசத்தை விட்டு விலகாமல் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக ஜெபிக்க வைத்தாங்க. உங்களுடைய வசனத்தை எங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்தாம எங்களை அஸ்திபாரமாக மாற்ற வைத்தாங்க. நாங்கள் அவசரப்படாமல் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யும். இந்த மாலை வேளையில பலவிதமான எண்ணங்களால பலவிதமான சூழ்நிலைகளால சோர்ந்து போயிருக்கிற மக்களை இன்னைக்கு மீட்டையும் அவருடைய விசுவாசத்தை தட்டி வேத வசனத்தின் மேல் ஒரு பெரிய வாஞ்சையும் விருப்பத்தையும் பண்ணும். வசனத்திற்காக உள்ள அர்ப்பணிப்பை இன்னும் பெருக பண்ணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்து பலன் கொடுக்க குறிப்பிட்டார். வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டாரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். விசேஷமா இந்த வீட்டை திறந்து கொடுத்த அன்பான தாசனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் கூடி செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். இன்னும் மேன்மைப்படுத்த பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.